السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم وهو أصدق الصادقين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. قال الله تعالى في مقام آخر ولا تقولن لشيء إني فاعل ذلك غدا إلا أن يشاء الله. صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم قال الله تعالى أنا الدهر أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் நபி முஸ்லிம்களாக முஃமின்களாக மேலும் தனது ஹபீபு நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாக்கியமிக்க உம்மத்தில் ஒருவராகவும் ஆக்கி அருள் புரிந்திருக்கிறானே அந்த அல்லாஹ்வுக்கு ஒன்றாகுவதாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். கணிதற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா நமக்கு ஒரு மிக பெரிய ஒரு நியமத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். துனியாவுடைய எத்தனை நியமத்துகள் இருந்தாலும் அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்த பெரிய ஒரு நியமத்து என்னவென்று சொன்னால் அது ஈமானாக இருக்கிறது. ஈமானுடைய நிபந்தனைகள் மொத்தம் 7 நிபந்தனைகள். அது ஈமானுடைய தன்மைகள் என்று சொல்லுவாங்க, ஈமான் நிபந்தனைகள் என்று சொல்லுவாங்க. அது என்ன 7 நிபந்தனை என்ன? ஒன்று, அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்வது, மலக்குமார்களை கொண்டு ஈமான் கொள்வது, நபிமார்களை கொண்டு ஈமான் கொள்வது, வேதங்களை கொண்டு ஈமான் கொள்வது, நன்மை தீமை அல்லாஹ்விடத்திலிருந்து தான் வருகிறது என்று ஈமான் கொள்வது, கியாமத் நாளை கொண்டு ஈமான் கொள்வது, மௌத்துக்கு பின்னால் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவோம் என்பதை கொண்டு ஈமான் கொள்வது. இந்த 7 விஷயங்களை ஒரு மனிதர் ஈமான் கொள்வது ஒவ்வொரு முஃமினான அடியாரின் மீதும் ஃபர்தாக இருக்கும். இதில் எந்த ஒரு சந்தேகமோ இதில் எந்த ஒரு குளறுபடியோ இல்லாமல் அது அப்படியே ஈமான் கொள்வது ஒவ்வொரு முஃமினான அடியாரின் மீதும் கட்டாய கடமை. இதில் ஒரு தன்மை என்ன? நன்மை தீமை அனைத்தும் அல்லாஹ் தஆலாவிடத்திலிருந்து தான் உண்டாகிறது. நன்மையும் தீமையும் அல்லாஹ்விடத்திலிருந்து உண்டாகிறது. நன்மைகளை அல்லாஹ் தஆலா விரும்புகிறான், தீமைகளை அல்லாஹ் தஆலா வெறுக்கிறான். நம்முடைய சிந்தனையில் சில நற்காரியங்கள் உண்டாகக்கூடிய நேரத்தில் இதனால் இந்த நற்காரியம் உண்டானது என்று சில வஸ்துக்களின் பக்கம் நாம் சேர்த்து அந்த வஸ்துவின் காரணத்தினால நமக்கு நன்மை வந்தது என்று நம்ம சொல்லிடுறோம். அதே நேரத்தில் சில தீங்குகள் உண்டாகக்கூடிய நேரத்தில் இந்த வஸ்து இதனால் தான் இந்த தீங்கு உண்டானது என்று நம்ம சொல்லிடுறோம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது இரண்டையுமே என்ன செஞ்சால் தப்புன்னு சொன்னான். நன்மை உண்டானாலும் இதன் மூலம் அல்லாஹ் தஆலா நன்மை எனக்கு வெளியாக்கணும். ஒரு தீமை உண்டாகுது என்று சொன்னால் இதன் மூலம் அல்லாஹ் தஆலா அல்லாஹ் தான் எனக்கு தீமையை வெளியாக்கினான் என்று ஈமான் கொள்வது தான் உண்மையான ஈமானாக இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, சொர்க்கத்துடைய கஸானாக்கள், சொர்க்கத்துடைய புதையல்லேருந்து ஒரு புதையல் அவங்களுக்கு நான் சொல்லட்டுமா என்று கேட்டாங்க. இன்னொரு ஹதீஸ சொர்க்கத்துடைய வாசல்லேருந்து ஒரு வாசலை உங்களுக்கு நான் சொல்லட்டுமா என்று கேட்டான். சஹாபாக்கள் சொல்லுங்க யா ரசூலல்லாஹ் என்று சொன்ன உடனே லா ஹவுல வலா குவத இல்லா பில்லா என்பது சொர்க்கத்துடைய வாசலில் ஒரு வாசலாக இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அது என்ன சொர்க்கத்துடைய வாசல்னா என்ன என்று கேட்டால் அந்த கலிமா, அந்த லா ஹவுல வலா குவத இல்லா பில்லா என்பது என்ன சொல்லுகிறதோ அதை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்துவிட்டோம் என்று சொன்னால் துன்யாவிலேயே அவர் நிம்மதியாக இருக்கலாம். துன்யாவிலே என்ன செய்யலாம்? அவர் நிம்மதியாக இருக்கலாம். அந்த வார்த்தை என்ன அறிவிக்குது? லா ஹவுல, எந்த ஒரு நன்மையான காரியம் செய்வதற்குரிய ஆற்றலும் இல்லை. வலா குவத, எந்த ஒரு தீமையான காரியத்தை விட்டு தப்பித்துக் கொள்வதற்குரிய சக்தியும் இல்லை. இல்லா பில்லாஹ், அல்லாஹ்வை கொண்டே தவிர. ஒரு மனிதருக்கு நாம் நல்ல காரியம் நாம் செய்தாலும், நமக்கு நாமே நல்ல காரியம் செய்து கொண்டாலும், அல்ல பிறர் நமக்கு நல்ல காரியம் செய்தாலும் 3 விதம் இருக்குது. ஒன்று, பிறருக்கு நாம் நல்ல காரியம் செய்தல்.
அதில் பிறர் நமக்கு நல்ல காரியம் செய்தல், நமக்கு நாமே நல்ல காரியம் செய்தல். இந்த 3 நல்ல காரியங்களும் நாம் செய்ய முடியுமா என்று பார்த்தா சுயமாக நாம் செய்ய முடியாது. இல்லா பில்லா, அல்லாஹ்வை கொண்டே தவிர. அப்போ நாம் ஒருத்தருக்கு நன்மை செய்கிறோம் என்று சொன்னால் நம்மை நல்லது செய்ய வச்சவன் யார்? அல்லாஹ் தார். பிறர் நமக்கு நல்லது செய்கிறாங்க என்று சொன்னால் அவர்களின் மூலம் நமக்கு நன்மை செய்ய வச்சதும் அல்லாஹ் தார். நமக்கு நாமே நல்லது செய்து கொள்கிறோம், அதனுடைய காரணம் என்ன? அதுவும் அல்லாஹ் தாரா தான் என்று ஈமான் கொள்வது. எப்போ அந்த ஈமான் நம்முடைய உள்ளத்தில் வருகிறதோ நன்மையை செய்யக்கூடிய தன்மை அல்லாஹ்வின் பக்கம் கொண்டு போய் சேர்ப்போம். அந்த எல்லா நன்மையான விஷயத்திலேயுமே அல்லாஹ் பக்கம் சிந்தனை போய்கிட்டே இருக்கும். அதே நேரத்தில் தீமை என்பது அதே மாதிரி தான். ஒன்று நாம் பிறருக்கு செய்யக்கூடிய தீமை, அதில் பிறர்கள் நமக்கு செய்யக்கூடிய தீமை, அதாவது நாம் நமக்கே செய்து கொள்ளக்கூடிய தீமை. இவை அனைத்தும் அல்லாஹ் தாலாவை கொண்டு தான் நடைபெறுகிறது. நான் சுயமாக யாருக்கும் நான் தீமை செய்ய முடியாது. நம்மின் மூலம் யாருக்காவது தீமை உண்டாயிடுச்சு சொன்னால் உடனே அல்லாஹ் தாலா இஸ்திக்ஃபா செஞ்சிடணும். எல்லாம் என்னை மூலம் இவருக்கு பாவம் நடந்துருச்சு, எல்லாம் என்னால் அவருக்கு ஒரு தீமை நடந்துருச்சு, என்ன மன்னிச்சிடியா அல்லாஹ், அவரையும் மன்னிச்சிடு என்று உடனே உள்ளம் பதறிடணும். குறைஞ்சிடா அல்லாஹ் தான் தீமையை உண்டாக்கணும் என்று அசால்ட்டாக இருக்கக்கூடாது. பிறர் மூலம் நமக்கு ஒரு தீமை உண்டாகுது, உடனே சிந்தனை அல்லாஹ் கொண்டு போயிடணும். எல்லாம் நான் உனக்கு ஏதோ தப்பு செஞ்சிட்டேன், உன்னுடைய ஏவல் விளக்கல்களை ஏதோ குறை வச்சுட்டேன், அதனால தான் இந்த நபர் எனக்கு தீமை செய்கிறாரு, இந்த வஸ்து எனக்கு தீமை செய்கிறது என்று அல்லாஹ்வின் பக்கம் சிந்தனை கொண்டு போகும். இவர் சுயமாக எனக்கு நன்மையும் செய்யலை, இவர் சுயமாக எனக்கு தீமையும் செய்யலையா அல்லாஹ் என்று அந்த சிந்தனை கொண்டு வந்துட்டு சொன்னால் துன்யாவில் எங்கேருந்தெல்லாம் நமக்கு தீமை வருகிறதோ அது அல்லாஹ்வுடைய புறத்துலேருந்து வருதுன்னு பார்ப்போம். அதே நேரத்தில் இது ஏன் வந்துச்சு, இந்த காரணம், இந்த தீமையே நமக்கு உண்டானது என்று அதன் பக்கம் சிந்திக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டாகும். அல்லாஹ் தாலா இத்தனை வருஷமாக இது நமக்கு சாதகமாக தான் நல்லா ஆக்கிட்டு இருந்தான், ஏன் திடீர்னு நமக்கு இது பாதகமாக ஆகுது? இத்தனை வருஷமாக நம்ம கட்டுப்பட்டு தான் நடந்துக்கிட்டு இருந்தது, இப்போ ஏன் நமக்கு கட்டுப்படாமல் நடக்குது என்று யோசிப்போம். என்று சொன்னால் நம்ம ஏதோ ஒரு தவறு செய்திருப்போம், அந்த தவறு அல்லாஹ் தாலா சுட்டி காட்டுவோம், அதை கொண்டு அந்த தவறை திருத்தி கொண்டோம் என்று சொன்னால் எல்லா வஸ்துவும் நமக்கு என்னவாகும்? சாதகமாக மாறிடும். வளர்ச்சியில் எந்த ஒரு வஸ்துவும் அல்லாஹ்வுடைய குவத் இல்லாமல் தன்தானாக செயல்படுவதற்குரிய ஆற்றல் இல்லை. அல்லாஹ்வை கொண்டு தான் என்னவாகுது? இது செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. வளர்ச்சியா சில பேர் சொல்லுவாங்க, இந்த சஃபருடைய மாதம் இருக்குது, இப்போ சஃபருடைய மாதம் நடந்துட்டு இருக்குல்ல, இந்த சஃபருடைய மாதத்தில் எந்த ஒரு நல்ல காரியமும் செய்யக்கூடாது. ஏன்னா இந்த மாதம் என்பது அவங்க புழக்கத்தில் என்ன சொன்னால் இது ஒரு பீடையான ஒரு மாதம், முசீபத்தான ஒரு மாதம். ஏன்பா முசீபத் இது என்று கேட்டால் இந்த மாதத்தில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நோய் ஏற்பட்டது. இந்த நோயில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபியுல் அவருடைய 12வது பிறையில் அல்லாஹ் தாலா இடத்துல போயிட்டாங்க. அந்த வஃபாத்துடைய நோய் ஏற்படுவதற்கு காரணமாக இந்த மாதம் தான் இருந்தது, அதனால் இந்த மாதத்தில் எந்த ஒரு நல்ல காரியமும் செய்யக்கூடாது என்று மக்களுடைய ஒரு புழக்கத்தில் கொண்டு வந்துட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலேயே இந்த மாதத்தை எப்படி பார்த்தாங்க என்று சொன்னால் இது ஒரு முசீபத்தான ஒரு மாதம் இது, அதனால தான் ரசூலுல்லாஹ்க்கு இந்த மாதத்தில் நோய் உண்டாச்சு, ரசூல் வஃபாத் ஆயிட்டாங்க என்று மக்களுடைய புழக்கத்தில் ஒரு தீயவதி எண்ணம் உண்டாகி அதில் எந்த ஒரு நல்ல காரியமும் செய்யக்கூடாது என்று பேசக்கூடிய ஒரு தன்மை உண்டாயிடுச்சு. இப்போ இந்த மாதத்தில் ஒரு நல்ல காரியம் செஞ்சிட்டாங்க என்று சொன்னால், ஒரு நிக்காஹ் செஞ்சிட்டாங்க, நிக்காஹ் செய்த பிற்காலத்தில் பார்த்தா அந்த கணவன் மனைவிக்கு மத்தியில் ஏதாவது சண்டை வந்துடுச்சு, உடனே என்ன சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க? சஃபர் மாதத்தில் கல்யாணம் பண்ணதால் தான் இப்படி ஆயிடுச்சு, சஃபர் மாதத்தில் கல்யாணம் பண்ணதால் தான் இந்த குழந்தை இல்லாமல் போயிடுச்சு, சஃபர் மாதத்தில் கல்யாணம் நடந்ததால் சண்டை வந்துக்கிட்டே இருக்குது என்று எந்த நல்ல காரியத்தை அந்த மாதத்தில் செய்தார்களோ அதில் ஏற்படக்கூடிய ஒரு தீங்கை அந்த மாதத்து தான் காரணம் என்று சுட்டிக்காட்டி பேசக்கூடிய ஒரு வழமை அரபியாக்கள் இடத்துல இருந்தது. இப்போ நம்ம இடத்துல அந்த பழக்கம் என்னவாகுது? கொஞ்சம் ஒட்டிட்டு வந்துடுச்சு. விளங்குதுங்களா? சஃபரில் யாரும் என்ன செய்ய நிக்காஹ் வைக்கிறது இல்லை. காரணம் என்னன்னு கேட்டால் இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோய் உண்டாக்கிய மாதம். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, லா அதுவா, நோய் பரவுதல் என்பதே இல்லை. ஸல்லல்லாஹு புகாரில் அந்த ஹதீஸ் வருது, லா அதுவா, அதுவா என்று சொன்னால் ஒரு நபரிடத்தில் இருந்து இன்னொரு நபருக்கு நோய் பரவவே பரவாது. நோய் என்னவாகாது? பரவவே பரவாது. வரைஞ்சிங்களா? அப்போ ஒரு நோய் வந்தால் ஒரு நபத்தில் இன்னொருத்தருக்கு போகுதே என்று கேட்டால் அல்லாஹ் அவரிடத்துல அந்த நோயை உண்டாக்குறான். அல்லாஹ் அவரிடத்துல
அந்த நோய் என்ன செய்யறோம், உண்டாக்குறோம். அந்த கிருமி இங்கிருந்து அவர் மேல போய் உட்கார்ந்ததால் நோய் வந்ததா, அல்லாஹ் நாடியதால் நோய் வந்ததா என்று கேட்டால் அல்லாஹ் நாடியதால் தான் நோய் வந்தது. இவரிடத்துல இருக்கக்கூடிய கிருமி அவரிடத்துல போய் உட்கார்ந்ததால் நோய் வந்தது என்று சொல்லுவோம் என்று சொன்னால் நோய் உண்டாக்கியது அந்த கிருமின்னு சொல்ல வேண்டியிருக்கும். அப்போ நோய் உண்டாக்குதுங்கிற ஆற்றல் யாருக்கு கொடுத்துட்டோம், அந்த கிருமிக்கு கொடுத்துட்டோம். வளைஞ்ச ஒரு 5-4 வருஷத்துக்கு முன்னாடி கொரோனாங்கிற நோய் வந்துச்சு, அது என்ன ஆகும், பரவும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அசலில் அந்த நோய் பரவுமா என்று பார்த்தா நோய் பரவாது, அந்த கிருமி தான் பரவிச்சு. அந்த கிருமி தான் என்ன ஆகுது, இவர் தும்புனா அப்படி அவர் இடத்துல போய் உட்காந்துக்கும், சளி துப்புனா சளியிலேருந்து காற்றுல போய் அவர் இடத்துல போய் உட்கார்ந்து கொள்ளும். ஆனால் அசலில் அந்த கிருமி நோயை உண்டாக்குதா என்று பார்த்தா எத்தனையோ நபர்கள் அந்த கொரோனா பேஷண்ட்டோட நோயாளிகளோடு இருந்தாங்க, அவர்களுக்கெல்லாம் கொரோனா வந்ததா என்று பார்த்தா இல்லவே இல்லை. கலைஞர் எத்தனையோ பேர் கொரோனா நோயாளிகளோடு ட்ராவல் பண்ணியிருக்கிறாங்க, டாக்ஸி ஓட்டி போயிருக்கிறாங்க, ஆம்புலன்ஸ் ஓட்டி போயிருக்கிறாங்க. இப்போ இவர்களுக்கெல்லாம் அந்த நோய் வந்துருச்சா என்று பார்த்தா இல்லவே இல்லை. அல்லாஹ் யாருக்கு நாடினாலும் அவர்களுக்கு தான் என்னவாகும், அந்த நோய் உண்டாகும். விளைஞ்சிங்களா? அப்போ நமக்கு ஈமான் எப்படி இருக்கணும், இந்த கிருமிகள் பரவுவதாலேயோ இந்த தன்மைகள் பரவுவதாலேயோ நோய் உண்டாகுவதில்லை. அல்லாஹ் அவருக்கு நோய் உண்டாகணும் என்று அல்லாஹ் நாடி இருந்தான், அதனால தான் நோய் உண்டாச்சு. அதான் அசல். அதனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா அதுவா, நோய் பரவுதல் என்பது கிடையவே கிடையாது. நோய் பரவுதல் என்பது கிடையவே கிடையாது. அதே போல் வலா தீரத்தை, பறவை சகுனம் பார்ப்பதும் இஸ்லாத்தில் கிடையாது. பறவை சகுனம் ஒருத்தர் ஒரு நல்ல காரியம் செய்யணும்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க, அதில் பயணம் கிளம்பணும்னு சொல்லி முடிவு பண்ணக்கூடிய நேரத்தில் ஒரு பறவையை, புறா இது போல் ஒரு பறவையை எடுத்து வானத்தில் பறக்கிடுவாங்க. அது வலது பக்கமாக பறந்தது என்று சொன்னால் அவர்கள் போகிற காரியம் நல்லபடியாக முடிஞ்சிடும். அது இடது பக்கமாக பறந்தது என்று சொன்னால் அவர்கள் போகிற காரியம் நல்லபடியாக முடியாது. அதனால் பயணத்தை ரத்து செஞ்சுருவாங்க, அந்த நல்ல காரியத்தை நிறுத்திடுவாங்க. விளைஞ்சிங்களா? அப்போ அந்த பறவைக்கு தெரியுமா, இவர் போகிறது இந்த காரியத்துக்காண்டி போகிறாரு, அது நம்ம ரைட் சைடு பறப்போம், இவர் இந்த காரியத்துக்கு போய் சரியாக நடக்காதனால லெஃப்ட் சைடு பறப்போம். அப்போனா எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய ஆற்றல் பறவைக்கு இருக்கிற மாதிரி அவங்க காட்டுறாங்க. இப்போ பறவை வலது பக்கமாக பறந்தது என்று சொன்னால் நமக்கு நன்மை நடக்கும். அப்போ அல்லாஹ் நன்மை செய்ய மாட்டான், பறவை பறந்தால் நன்மை நடக்கும். இடது பக்கமாக பறந்தது என்று சொன்னால் நமக்கு தீமை நடக்கும். அவங்க இடது பக்கமாக பறவை பறக்க தான் தீமை செய்யும், அல்லாஹ் தீமை செய்யாதுங்கிற ஒரு ஈமான் எங்கே உள்ளே வருது. இது ஈமானுக்கு மாற்றமான ஒரு எண்ணம். அதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தில் கிடையாது சொல்லிட்டான், வலா சஃபர. அதே போல் சஃபர் மாதம் என்பது தீமையான ஒரு மாதம், பீடையான ஒரு மாதம் என்பதும் கிடையாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்க. அதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க என்று கேட்டால், தங்களுடைய மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு சஃபர் மாதம் தான் நிக்கா வச்சாங்களே. அலி ரலியல்லாஹு அவங்களுக்கும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களுக்கும் நிக்கா எந்த மாதம் நடந்தது, சஃபர் மாதத்தில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் வச்சாங்க. கலைஞ்சிங்களா? அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போ இதுவரைக்கும் அவங்களுடைய பரம்பரை இருந்து கொண்டுதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பரம்பரை யார் மூலம் வெளியாகுது, ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மூலம் தான் உண்டாச்சு. இதுவரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரம்பரை உலகம் ஃபுல்லாக பரவி இருக்கிறாங்க. அப்போ சஃபரில் நிக்கா வச்சா அது தீமையாக இருக்கும் என்று சொன்னால் நடக்கலையே. இங்கே அலி ரலியல்லாஹு அவங்க மனைவி நம்ம நிக்காவில் என்ன துவா ஓதுறோம், ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் மாதிரியும் அலி ரலியல்லாஹு மாதிரி எங்களுடைய பிள்ளைகளை நீ வாழ வையா அல்லாஹ் என்று துவா செய்கிறோம். அவங்க நிக்காவை எதில் நடந்திருக்கு, சஃபர் மாதத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடத்தி வச்சிருக்கிறாங்க. அப்போ மாதத்தில் தீமை என்பதோ மாதத்தில் நன்மை என்பதோ கிடையவே கிடையாது. நம்முடைய ஈமானில் தான் இருக்குது. நன்மை தீமை என்பது அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் சொல்வதாக, உதீனி இப்னு ஆதம், ஆதமுடைய பிள்ளை என்ன நோய்வினை தந்துக்கிட்டே இருக்கிறான். ஆதமுடைய பிள்ளை என்ன நோய்வினை தந்துக்கிட்டே இருக்கான். எசுப்பு தஹர, காலத்தை திட்டுறான். இது நல்ல நேரம், இது கெட்ட நேரம். விளைஞ்சிங்களா? இது இந்த நேரத்தில் இந்த காரியத்தை செய்யக்கூடாது, இது முசீபத்தான நேரமாக இருக்குது, யமகண்டம் ராவு காலம்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, காலத்தை திட்டக்கூடியவனாக இருக்கணும். இப்போ கொஞ்சம் வெயில் அதிகமாக அடிச்சுது, சனியம் பிடிச்ச வெயில் அப்படிங்கிறான். கொஞ்சம் மழை அதிகமாக பெஞ்சுது, உடனே அதையும் என்ன செய்ய சத்தம் போடுறோம். குளிர் அதிகமாக அடிச்சு அதையும் திட்டுறாங்க. விளைஞ்சிடா? ஆனால் எல்லாமே காலம்தான். அந்த காலத்தை என்ன செய்கிறாங்க, திட்டுறாங்க. விளைஞ்சில அந்த திட்டுதல் என்பது யாரை நோய்வினைப்படுத்துது, அல்லாஹ்வை நோயினைப்படுத்துகிறது என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், அனர்தகர், நான் தான் காலமாகவே இருக்கிறேன். அந்த காலத்தில் இந்த குளிரை உண்டாக்கியவன் நான், இந்த காலத்தில் வெயிலை உண்டாக்குனவனா, இந்த காலத்தில் மழையை உண்டாக்குனவனா, எப்போ எவ்வளோ குளிர் இருந்தால் உங்களுக்கு தேவை என்பதை விளங்கியவனா. அதனால் இவ்வளோ வெயில் அடிக்க செய்கிறேன், இவ்வளோ மழையை பெய்ய செய்கிறேன், இவ்வளோ குளிர் அடிக்க செய்கிறேன். இந்த நேரத்தில் குளிரும் வெயிலும் இல்லாமல் ஒரு
நிம்மதியான ஒரு சூழ்நிலை நான் உண்டாக்கி தரேன், எல்லாத்தையும் செய்பவன் நான், நீ அதை திட்டலை, அதை உண்டாக்கக்கூடிய என்னதான் நீ திட்டுற. ஒரு அழகாக ஒரு ஓவியம் வரைஞ்சி வச்சிருக்கிறார் ஒருத்தர். இந்த ஓவியத்தை பார்த்து ஒருத்தர் திட்டுறாரு. அது ஓவியத்தை திட்டுறாம என்ன இப்படி வரைஞ்சிருக்கிறாங்க, இதெல்லாம் ஒரு ஓவியமா, இதெல்லாம் ஒரு கலரா அப்படி சொல்லி திட்டுறாங்க. ஓவியத்தை திட்டுறாங்கன்னு சொன்னால் அது ஓவியத்தை திட்டுற மாதிரியா, அதை வரைஞ்சவங்களை திட்டுறதா? அது அசல் அதை வரைஞ்சவங்களை தான் திட்டுறாங்க. வரைஞ்சிடும். அப்போ கெட்ட நேரம் அப்படின்னு ஒரு சொல்கிறோம் சொன்னால் அந்த நேரத்தை உண்டாக்கி அல்லாவை தான் கெட்டவன் சொல்கிற மாதிரி அது வளைஞ்சல. அந்த வார்த்தைகள் நம்ம என்ன செய்யக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. அப்படி ஒரு தன்மையை நம்முடைய விஷயங்களை பார்க்கக்கூடாது. இது நல்ல நேரம், இது கெட்ட நேரம் என்று என்ன செய்யக்கூடாது, பார்க்கவும் கூடாது. சில நிக்காக்களை நம்ம பார்க்கும்போது சொல்கிறோம், நிக்கா முடிஞ்ச பிறகு பொண்ணை மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்பி விடுங்க என்று சொன்னால் ராவு காலம் முடியட்டும். ஒரு நேரம் என்ன சார் 4:30 வரைக்கும் 5 மணி வரைக்கும் உட்கார வச்சுட்டு ஏன் இவ்வளோ நேரம் உட்கார வச்சுருக்கிறீங்க, மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்ப வேண்டியதானே? இல்லை ராவு காலம் 3 to 4:30 ராவு காலம், ராவு காலத்தில் பொண்ணை அனுப்பக்கூடாது அப்படின்னு சில விஷயம் பேசுகிறாங்க. ஒரு நல்ல காரியம் செய்கிறோம் வளைஞ்சிடும், அதாவது சுண்ணத்து செய்கிறாங்க, சுண்ணத்தான ஒரு காரியம் தான். அது எப்போ செய்யணும், அதுக்கு ஒரு நேரம் வைக்கிறான். இந்த நன்னேரத்தில், இந்த நல்ல முபாரக்கான நேரத்தில் அப்படி சொல்லி ஒரு நேரத்தை குறிப்பிட்டு அந்த நேரம் தான் நல்ல நேரம். அதுக்கு அடுத்த ராவுகாலம் காலண்டரில் போட்டுருக்காங்க பார்த்தீங்களா, அதை அப்படியே பின்பற்றி இந்த நேரத்தில் செய்யக்கூடாது அப்படி சொல்லி அதையும் பார்க்குறாங்க. இதெல்லாம் இஸ்லாத்தில் பார்ப்பது ஜாயிஸா என்று கேட்டால் இது ஜாயிஸே இல்லை. கசாலி ரஹமத்துல்லா அவர்களிடத்துல ஒருத்தர் வந்து கேட்டார், இமாம் அவர்களே, என்னுடைய மகளுக்கு நான் நிக்கா வைக்கலான்னு இருக்கிறேன், ஒரு நல்ல நாள் எந்த நாள் சொல்லுங்கள், அந்த நாளை நிக்கா வைக்கலாம் அப்படின்னு கேட்டாங்க. உடனே கசாலி ரஹமத்துல்லா அவங்க சொல்கிறாங்க, நீயும் உன்னுடைய மனைவியும் உன்னுடைய பிள்ளைகளும் எல்லோரும் என்றைக்கு ஒன்றாக சேர்ந்து ஃபஜ்ர் தொழுறீங்களோ அன்றைக்கி தான் நல்ல நாள். நீ ஃபஜ்ர் தொழுகும் நாளெல்லாம் உனக்கு நல்ல நாள். என்றைக்கு நீ ஃபஜ்ர் தொழுகலையோ, உங்களை யாராவது ஒருத்தர் ஃபஜ்ரை விட்டுறாங்களோ அன்றைக்கி உனக்கு கெட்ட நாள். வளைஞ்சிக்கலாம். ஏன் அல்லாவுடைய பொறுப்பை விட்டு நீ நீங்கிட்டேன், ஃபஜ்ர் தொழுகாமல் அல்லாவுடைய பொறுப்பை விட்டு நீ நீங்கிட்டேன், உனக்கு யாரும் பொறுப்புக்கு ஆள் இல்லை, அந்த நாள் உனக்கு எப்படி கேள்வி நல்லா யோசிச்சுக்கோ. அப்போ நாம் எல்லா தொழுகையும் ஃபஜ்ர் தொழுகிறது இல்லை, தொழுகையின் பக்கம் கவனம் செலுத்துறது இல்லை. ஆனால் இது போன்ற விஷயங்களில் மட்டும் நம்ம என்ன செய்யறோம், கவனம் செலுத்தும். அதாவது சடங்குகள் சொல்லுவாங்க, சில சடங்குகளின் பக்கம் நம்ம என்ன செய்கிறோம், கவனம் செலுத்தும். இது இஸ்லாத்தில் ஜாயிஸா என்று கேட்டால் ஜாயிஸ் இல்லவே இல்லை. வளைஞ்சிக்கலாம். நிக்காவில் பல விஷயங்கள் நம்ம சடங்குகளாக பார்க்குறோம், ஆனால் அதெல்லாம் இஸ்லாத்தில் ஜாயிஸாக இருக்கா பார்த்தா ஜாயிஸ் இல்லவே இல்லை. மாப்பிள்ளை வந்து பிலாவின் பக்கம் உட்காரணும், தங்க மோதிரம் போட்டு தான் உட்காரணும் அப்படி சில ஊரில் நிபந்தனையே வச்சுருக்குறான். இது ஃபர்லா, இது கிடையவே கிடையாது. ஆனால் ஃபஜ்ர் அன்னைக்கு மாப்பிள்ளை ஃபஜ்ர் தொழுதாரா, அது கிடையாது. சரி லுஹர் தொழுதாரா அன்னைக்கு, அதன் பக்கம் கவனம் கிடையாது. அன்றைக்கி இப்போ பொண்ணு லுஹர் தொழுகிறாங்களா, அதன் பக்கம் நமக்கு கவனம் இல்லை. சில ஃபர்லான விஷயங்களை நம்ம முக்கியத்துவம் தராமல் அன்றைய நாளில் கூட அந்த மணமக்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கக்கூடிய அன்றைய நாளில் கூட நம்ம தொழுகாமல் இருந்தோம் என்று சொன்னால் இப்போ அதனால் வரக்கூடிய முசீபத்து தான் ஒரு வாழ்க்கையில் பின்னாடி வரக்கூடிய சண்டைகள், அதனால் வரக்கூடியதான் பின்னாடி வரக்கூடிய எல்லா விதமான பாதிப்புகளும் அதனால தான் உண்டாகுது. ஃபஜ்ர் திருநாள் தொழுதுகிட்டு இருந்த அந்த கணவர் ஃபஜ்ர் லுஹர்லாம் தொழக்கூடிய நபர் அன்றைக்கி போய் லுஹர் தொழுக போகிறான்னு சொன்னால் இருப்பா கொஞ்சம் இருப்பா அப்படி சொல்லி நிப்பாடி ஃபோட்டோ பிடிக்கணும், அப்படி தொழுகையை களா வாக்கி விட்டுறாங்க. அந்த பெண்ணு தொழுகையாளியாக இருப்பாங்க சில பெண்மணிகள், தொழ போகலாம் மேக்கப் கலைஞ்சிரும், மூஞ்சிகள் ஒழுங்கு செஞ்சானாவாங்க மேக்கப் கலைஞ்சிரும், அப்புறமா தொழுதுக்கலாம் அப்படி சில பெற்றோர்களே சில நண்பர்களே சொல்லி தொழுக விடாமல் தடுத்துடுறாங்க. இப்போ எது பிரச்சனை, தொழுக விடாமல் தடுத்ததுடைய பாதிப்பு தான் பின்னாடி என்ன ஆகுது உண்டாகுது. அப்போ தொழுகையின் பக்கம் நம்ம கவனம் செலுத்தாமல் இந்த மாதிரி சில ஒன்றுமே இல்லாத விஷயங்களை வைத்து என்னுடைய வாழ்க்கை எதனால தான் கஷ்டமாயிடுச்சு, அன்றைக்கி அவர் வந்தார், அவர் வந்ததால் தான் அந்த காரியம் உருப்படாமல் போயிடுச்சு, அன்றைக்கி நான் அந்த வேலைக்காக வேண்டி போனேன், அட்வான்ஸ் கொடுக்கலாம்னு சொல்லி போனேன், எதிரில் அந்த அம்மா வந்துட்டாங்க, அதனால தான் என்ன ஆகிடுச்சு, அந்த காரியம் நமக்கு சரியில்லாமல் போயிடுச்சு என்று எதெல்லாம் சப்ப காரணமாக இருக்கோ அதை சொல்கிறாங்க. ஆனால் அன்றைக்கி அவர் தொழுதுருக்க மாட்டார், அதனால தான் அவருக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாம் என்ன ஆகுது உண்டாகுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதுதான் சொன்னாங்க, லா அதுவா நோய் பரவுதல் என்பது இல்லை, அதே போல் வலா தீரா சகுனம் பார்ப்பது என்பது இல்லை. சகுனம் பார்ப்பது நம்ம நாட்டில் ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. நம்ம ஊரில் பூ போட்டு பார்ப்பாங்க, என்ன செய்வோம், பூ போட்டு பார்ப்பாங்க, பூ போட்டு ஒரு குழந்தை எடுக்க சொல்லுவாங்க, வெள்ளைப்பூ சகப்பூன்னு சொல்லி வச்சுருப்பாங்க, அதுக்கு ஒரு ரீசன் வச்சுருப்பாங்க. வெள்ளைப்பூ வந்தால் காரியம் நல்லா நடக்கும் பொழுது, சகப்பூ வந்துச்சுன்னா இப்போ காரியம் நடக்காது, அப்படி பூ போட்டு பார்க்குறதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இஸ்லாத்தில் ஜாயிஸ் இல்லை, விளைஞ்சிங்களா. அதே போல் வலா சஃபர் என்பது பீடை என்பதும் கிடையவே கிடையாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. விளைஞ்சிங்களா.
அதே ஹதீஸில் தொடர்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, குஷ்ட நோயாளியை விட்டு நீங்கள் விரண்டு ஓடுங்க. குஷ்ட நோயாளியை விட்டு நீங்கள் விரண்டு ஓடுங்க. எப்படி சிங்கத்தை பார்த்தா விரண்டு ஓடுவீங்களோ அப்படி விரண்டு ஓடுங்க. எப்போ விரண்டு ஓடணும் என்று கேட்டால், இந்த நோய் தன்தானே எனக்கு பரவிவிடும் என்ற எண்ணம் உங்களுக்கு வருவதாக இருந்தால் நீங்கள் அங்கே போகாதீங்க. ஏன்னா இது ஈமானுக்கு மாற்றமான ஒரு எண்ணம். இது ஈமானுக்கு மாற்றமான ஒரு எண்ணம். சுயமாக அந்த நோய் என்னவாகாது, பரவாது. அல்லாஹ்வை கொண்டு தான் என்னவாகும், அந்த நோய் உண்டாகும். அந்த நோய் உண்டாகணும் என்று அல்லாஹ் நாடிட்டா, நான் அந்த குஷ்ட நோயாளிகளை விட்டு 1000 கிலோமீட்டர் தூரம் இருந்தாலும் நோய் வந்துடும். அல்லாஹ் அந்த நோய் வரக்கூடாது என்று அல்லாஹ் நாடி இருந்தான் என்று சொன்னால், குஷ்ட நோயாளிகளோடு நான் இருந்தாலும் அந்த நோய் என்னவாகாது, எனக்கு உண்டாகும் என்ற ஈமான் வந்து நீ அவங்கக்கிட்ட போய் உட்காந்துக்கும். அவங்களுக்கு உதவி செய், அவங்களுக்கு ஹிதுமத் செய், எல்லாமே செய். உன் ஈமானுக்கு மாற்றமான எண்ணம் வருது என்று சொன்னால் அங்கே இருக்காது, அங்கேருந்து வெளியே வந்துடு. அதுதான் அல்லாஹ் நமக்கு ஒரு ஆதாரமாக காட்டினான். அன்னை தெரசா அம்மா இருந்தாங்க, அவங்களுடைய வேலையை என்ன, குஷ்ட நோயாளிகளுக்கு பணிவிடை செய்கிறதான். இயக்கமே வச்சு என்ன செஞ்சாங்க, நடத்தினாங்க. உலகம் ஃபுல்லாக அந்த இயக்கங்களை வச்சு யாரெல்லாம் பெரும் பெரும் நோயாளி, பெரியம்மை, இந்த மாதிரி காலரா நோய், இந்த மாதிரி யாரெல்லாம் பரவக்கூடிய நோய்னு சொல்லி சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்களை யாரும் போய் பணிவிடை செய்ய மாட்டாங்க. அவர்களுக்கு பணிவிடை செய்வதற்காக வேண்டி இவர்களும் இவர்களுடைய அந்த அமைப்பை சேர்ந்தவர்களும் போய் பணிவிடை செஞ்சாங்க. அந்த அம்மா 90 வயசுக்கு மேலே வாழ்ந்தாங்க. அந்த அம்மாவுக்கு காலரா வரலை, பெரியம்மா வரலை, தட்டம்மா வரலை, குஷ்டநோய் வரலை, எதுவுமே வரலை. அல்லாஹ் காட்டுறான் பாரு. வேலை செய்யலாம். நோய் என்பது சுயமாக பரவ செய்யவே செய்யாது. அல்லாஹ் நாடினால்தான் அந்த நோய் என்பது பரவ செய்யும். அல்லாஹ் நாடினால் தான் நமக்கு தீங்கு உண்டாகும். அல்லாஹ் நாடினால் தான் நமக்கு நன்மை உண்டாகும். வேறு யாரும் நமக்கு நன்மையும் செய்ய முடியாது, வேறு யாரும் நமக்கு தீமையும் செய்ய முடியாது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸில் சொல்லி காட்டினாங்க. ஆக அல்லாஹ் நம்முடைய ஈமானை உறுதிப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் உண்டாக்கி தந்தல் புரிவானாக. ஆஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.